OPS அணியின் மனோஜ் பாண்டியன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சியில் தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக நான் கருதுகிறேன். சார், வருங்கால திராவிட ஆட்சிகள் திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய தலைவராக டிடிவி தினகரன் வருவார் என்று நாஞ்சில் சம்பத்லாம் பேசிட்டு இருக்காரு. இதோட பேச்சு அமைச்சர்களை கடுமையான வார்த்தைகளை விமர்சிச்சுட்டு வர்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக தமிழக அரசியலில் எவரும் கருதவில்லை. ஒதுக்கப்பட்டவர்கள், ஒதுங்கி இருந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து அமைக்கப்பட்ட கூடாரம் தான் டிடிவி தினகரனுடைய கூடாரம். சார், இதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரதான பிரச்சனையா இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் உள்ளிட்ட நெடுவாசல் விவசாய பிரச்சனை எல்லாத்தையும் வச்சு OPS அணியை சார்ந்தவர்கள் நீங்க போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. இது எப்பொழுது நடைபெற போகுது? எந்த இடத்துல நடக்க போகுது? மக்களின் முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் OPS மக்கள் பிரச்சனைகளை எடுத்து அதில் தீர்வுகளையும் கண்டிருக்கின்றார், வெற்றிகளையும் கண்டிருக்கின்றார், இனி வெற்றிகளையும் காண்பார். மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் OPS அவர்கள் இப்பொழுது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் யாருன்னு சொல்லி RTIல கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் கட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக அதை முடிவு செய்யல அப்படின்னு சொல்லி இது அதிமுக அம்மானிக்கு புரட்சி தலைவர் அம்மானிக்கு எந்த அளவுக்கு அது சாதகமானது? அதான் நான் ஏற்கனவே கூறியது போல தொண்டர்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். அம்மாவுக்கு பின்னால் சசிகலா பொதுச் செயலாளராக இல்லை என்பதை தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இன்று தொண்டர்கள் அண்ணன் OPS அவர்கள் தான், எங்களுடைய தலைவர் அண்ணன் OPS அவர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்பதை அங்கீகரித்திருக்கின்றார்கள். சட்ட விதிகளின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த சட்ட விதியின்படி அவர் தேர்வு செய்யப்படவில்லை. ஆகவே இன்று வரை அவர் பொதுச் செயலாளராக இல்லை. ஆகவே அவர் செய்த நியமனங்களும் செல்லாதவை, அவர் செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் செல்லாதவை. ஆகவே தான் சொல்லுகின்றேன், தேர்தல் கமிஷனில் தொடுத்திருக்கின்ற அந்த மனுவிலே தெளிவாக இருக்கின்றது. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர், 122 MLAக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நியமிக்கப்பட்டது, தேர்ந்தெடுக்கப்பட்டதல்ல நியமிக்கப்பட்டது செல்லாது. OPS அணியின் மனோஜ் பாண்டியன் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது பேசியவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக OPS-ஐயே தொண்டர்கள் அங்கீகரித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து பின்னர் விரிவாக பார்க்கலாம்.